உங்களுடைய ராசியில் சுபக்கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற மாதம். அதனால் நீங்கள் முதல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. கடக ராசின்னு சொன்னால் ராசிக்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு சிந்தனை வயப்பட்ட மாதிரி இருக்கிறது. இல்லைன்னா 2 எக்ஸ்ட்ரீம். ஒன்று ரொம்ப உற்சாகமாக, ஆனந்தமாக, குதூகலமாக, கலகலகலன்னு இருக்கிறது. இல்லைன்னா அப்படியே ரொம்ப உடஞ்சி போய் சோகமாக அப்படியே இருக்கிறது. இந்த ஒரு நிலை அப்பப்போ உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தில் ஒரே நிலை தான். மாதம் முழுக்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக இருப்பீங்க. ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ராசியில் இப்போது உச்ச பலத்தோடு இருக்கார். ஜென்ம குரு அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். அப்போ தனித்து இருக்கும்போது குரு கொஞ்சம் டல்லாக்குவார். அந்த பலனை அவ்வளோ சீக்கிரமாக தரமாட்டார். கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்துடும். ஆனால் அவரோடு வேறு ஒரு கிரகம் சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் குரு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ இந்த மாதத்தில் குருவோடு சுக்கிரன் சேர்றாரு. அப்புறம் புதன் சேர்ந்துட்டு போகிறார். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். குரு அப்படின்னு சொல்லும்போது நல்ல பலனை அடையிறது, நல்ல வழியில் அடையிறது, அடைந்த பலனை தக்க வைத்து கொள்வது, இதுவெல்லாம் சாத்தியம். அதனால் நீங்கள் நான் மெடிசன் தான் எடுக்கணும், நான் டாக்டராக தான் ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கிறீங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல. அதுக்கான தேர்வில் நீங்கள் தோல்வி அடையிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் நம்பிக்கையாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். தேர்வுகள் இருந்தால் எழுதலாம். அதுக்கான முயற்சி, எஜுகேஷனல் லோன் அதெல்லாம் போட்டு நீங்கள் சேரலாம்.